Computation of sacrificing ratio and new profit sharing ratio பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஓல்ட் ரேஷியோலேருந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை நம்ம டேரெக்டாக லெஸ் பண்ணோமா, இன்கமிங் பார்ட்னருடையது இல்லை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சதுலேருந்து லெஸ் பண்ணோமா அப்படின்னு சொன்னாக்கா ஸ்மால் ஷார்ட்கட் ஹியர் 1/4 ஷேர் 1/4 ஷேர் அப்படின்னு மட்டும் கொடுத்தானா யூஸ்வலாக டேரெக்டாக நீங்கள் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1/4 ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஷேர் ஆர் சம் பார்ட்னர்ஸ் நேம் கொடுத்துருந்தானா இந்த ஆஃப் தான் குழுவே. அப்படி கொடுத்துருந்தா மெஜாரிட்டி அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க, மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு மைனஸ் பண்ணுறீங்க. 1/4 ஆஃப் ஹூஸ் ஷேர், ஓல்டு பார்ட்னர் ஷேரா நியூ பார்ட்னர் ஷேரா? ஓல்டு பார்ட்னர் ஷேர்னா அந்த ஓல்டு பார்ட்னர் ஷேரில் மொத்தம் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் அதை டிடெக்ட் பண்ணுறீங்க. நியூ பார்ட்னர்ஸ் 1/4 ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ்னு சொன்னால் அதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு டிடெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ தட்ஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சாக்ரிஃபைசிங் ரேஷியோஸ், ரைட்? லெட் மீ ஸ்டார்ட் வித் தி கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் Pravina and Danya are the partners. Pravina and Danya are the partners. Okay, ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. தானியா are partners sharing profits and losses in the ratio of 7:3. They admit Malini into the firm. So new partner வந்து Malini. The new ratio among them. So Malini join பண்ண பிறகு new ratio என்னவா இருக்குன்னா 5:2:3. old ratio கொடுத்திருக்காங்க, new ratio கொடுத்திருக்காங்க. Calculate the sacrificing ratio only. So you have to calculate the sacrificing ratio. So sacrificing ratio is equal to old ratio minus new ratio. That's all, not more than that. அப்போ first Pravina case பார்ப்போம். Pravina caseல old ratio being 7/10. 7:3 is nothing but 7/10 minus new ratio being 5/10. 5/10. Okay. So the final ratio will be denominator same இருக்கு. அப்போ denominator 10 போடுங்க. 7 minus 5 is equal to 2/10. and Malini case வரும்போது Malini case the same way 3/10 is the old ratio of Malini and new ratio after, sorry, not Malini, Danya. Okay, Danya. So 3/10 minus new ratio being 2/10. So final value will be 1/10. So sacrificing ratio being 2/10 is to 1/10. Final 2:1 is the answer. I hope you could understand. This illustration is very simple where we have calculated only sacrificing ratio. We will now go for the 9th illustration, 9th exercise. 9th exercise la Anand and Suman are partners. Partners yaar appdi sonnaka? Partners Anand and Suman. Anand and Suman. So two partners we have, Anand and Suman, right? And their P&L ratio is 3:2. They admit Saran for 1/5 share. Saran admit பண்றாங்க. அவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1/5 share கொடுக்குறாங்க, which he acquires entirely from Anand. So 1/5 share. Okay. Acquires entirely from. Acquires entirely from. Okay, entirely from Anand only. Anand கிட்ட தான் வாங்குறாங்க. Okay, clear? 1/5 ஷேர்னு முடிச்சிட்டாங்க. 1/5 ஷேர் ஆஃப் somebody else ன்னு கொடுத்திருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிடெக்ட் பண்ணியிருக்கணும். இங்கே வெறும் 1/5 ஷேர்னு சொன்னால் டேரக்ட் டிடெக்ஷன்ஸ் பண்ணால் போதுமானது. ஸோ ஆனந்த் நியூ ரேஷியோ, ஆனந்த்ஸ் நியூ ரேஷியோ ரைட். ஆனந்தோடைய ஓல்ட் ரேஷியோ மைனஸ் எவ்வளோ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நியூ பார்ட்னர் டேக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைசஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை நியூ பார்ட்னர் கெட்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாம் ஒரே ஆன்சர் தானே. ஸோ என்னென்ன சொல்லலாம், இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் அக்வயர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யார்? நியூ பார்ட்னர் அக்வயர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நியூ பார்ட்னர் டேக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஓல்டு பார்ட்னர் கிவ்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அக்வயர்ஸா டேக்ஸா, இல்லை ஓல்டு பார்ட்னர் கிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா நான் கொடுத்தா என்ன, நீங்கள் என்கிட்ட வாங்கினா என்ன, நான் உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் வாங்கினீங்க,
நீங்கள் வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிறதும் நான் கொடுத்தேங்கிறதும் ஒன்று தானே, ரைட். ஓல்ட் ரேஷியோலேருந்து என்ன கொடுக்குறோம் அதை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா அதான் நியூ ரேஷியோ ஃபார் ஆனந்த் கேஸ். ஆனந்தோடைய ஓல்ட் ரேஷியோ 3/5, அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 1/5. ஸோ 1/5 ஷேர் மட்டும் சொன்னாங்கன்னா டேட்டா நீங்கள் டிடெக்ட் பண்ணால் போதும். ஸோ 1/5 நம்ம லெஸ் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் வந்து 2/5. அண்டு அஃப்கோர்ஸ் சுமனுக்கு ஒன்றும் சேஞ்ச் இல்லை, சுமன் ஒன்றும் கொடுக்கல. ஸோ அவருக்கு 2/5 இருக்குது, ஹி ஹஸ் நாட் கிவன் எனி திங். அப்போ நியூ ரேஷியோ ஆனந்துக்கு வந்து ஆனந்த், சுமன் அண்ட் சரண். ஆனந்த், சுமன் அண்ட் சரண். ஸோ தீஸ் ஆர் த 3 partners we have. சரண், ஆனந்துக்கு வந்து எவ்வளோ இருக்குது, ஓல்டு ரேஷியோ கொடுத்த பிறகு, ஓல்டு ரேஷியோலேருந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்த பிறகு ஆனந்துக்கு எவ்வளோ இருக்குன்னா 2/5 இருக்குது. சுமனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே இருக்குது, 2/5 இருக்குது. அண்ட் சரணுக்கு எவ்வளோ இருக்குது, அஃப்கோர்ஸ் வாட் he gets is nothing but 1/5. This is what about the new ratio. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் இந்த வேல்யூ லெஸ் டிரெக்ட் மீன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதலாம், இல்லைனா you have to make the adjustments, right? So we have now completed the question number 9. So I am going to discuss the question number 10 here. So 10th question நம்ம பார்ப்போம். In 10th question, Raja and Ravi are partners. So ரெண்டு பார்ட்னர்ஸ் இதில் இருக்கிறாங்க. ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் in the ratio of 3:2 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ட்னர்ஸ் Raja and Ravi, and their profit and loss ratio, old ratio எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 3:2 இருக்குது. They admit Ram for 1/4 share of the profit. He takes 120 share from Raja and 420 share from Ravi. 420 share from Ravi, 120 share from Raja. 1/20th share of ராஜான்னு சொல்லலை, ஆஃப்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணிக்கணும். இங்கே டேட்டாவே சொல்லியிருக்கிறாங்க. ராமுக்கு 1/4, அந்த 1/4 ராஜா கிட்டேருந்து எவ்வளோ வாங்குறோம், ரவி கிட்டேருந்து எவ்வளோ வாங்குறாங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த கேஸில் தான் வருது, நாட் திஸ் கேஸ். ஸோ இந்த கேஸில் உள்ள இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். ராஜா பார்த்தீங்கன்னா ராஜாஸ் நியூ ரேஷியோ. ஸோ நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. எவ்வளோ கொடுத்தானா அது போயிடணும். திஸ் ஹவ் வி வில் கால்குலேட் த நியூ ரேஷியோ. ராஜாவுடைய ஓல்ட் ரேஷியோ வந்து 3/5, அவனுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொன்னால் he gives 120. டினாமினேட்டர் சேமாக இல்லாத போது you have to take the LCM. அப்படின்னா 12 minus 1, so 11/20 is the answer. And ராஜா முடிஞ்சு போச்சு. then we have to go for Ravi case. ரவியோடைய நியூ ரேஷியோ வரும்போது what he gets earlier அப்படின்னா 2/5, what he gives to the incoming partner அப்படின்னு சொன்னாங்க 4/20. டினாமினேட்டர் சேமாக இல்லைனா LCM எடுக்கணும். ஸோ 8 minus 4, 4/20. சார் இதை 2/10 இல்லைனா 1/5 போடலாமா, 1/5 போடலாமா சார்? கடைசியாக போட்டுங்க, இதெல்லாம் ஷார்ட் பண்ணுறது கடைசியாக வச்சுக்கலாம். ஸோ இதில் வரும்போது ராஜா, ரவி, the final partner is ராம். அப்போ இவங்களுக்கு ரேஷியோ நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா 11/20 இருக்குது, 4/20 இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் ராமுக்கு தான் கொடுத்துருக்கானே 1/4, தனக்கு வேணுங்கிறது 1/4 தான். அது எப்படி வாங்கினா அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. டினாமினேட்டர் சேமாக இல்லாத போது டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணோம். இந்த இடத்துல 4க்கு பதிலாக 20 வரணும். 4க்கு பதிலாக 20 வரணும்னு என்ன பண்ணி ஆகணும், 20/4 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரில் ஈக்குவல் நம்பர் வந்துடும். டினாமினேட்டரில் 5 ஈக்குவல் நம்பர் வரதுக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற நியூமரேட்டர் ஷுட் ஆல்சோ பி மல்டிப்ளைட் வித் த சேம் 5. So the final answer will be 5/20. So 11, 4, 5 numerator sum panna should be equal to the denominator to ensure your answer is correct. So the final answer will be 11:4:5 is the final answer. So 10th question is over. I hope so you could understand the 10th question. Now I will go for the 11th question. Vimala and Kamala are the partners. The 11th question we have two partners here. Vimala and Kamala are the partners, right? Sharing profits and losses in the ratio of 4:3. Vimala and
Kamala. அவங்களுடைய P&L ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 4:3. They admitted Vinitha enters into the partnership and she acquires, right? She acquires ன்னு சொன்னாலும் சரி, takes ன்னு சொன்னாலும் சரி, இல்லை old partners surrenders ன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். She acquires 1/14 from Vimala and 1/14 from Kamala. So 1/14 from Kamala. அப்படின்னா என்ன மாடலில் இந்த ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது? இதுவானா இதுதான். ஏன்னா ஆஃப் ஹிஸ் ஷேர் ஆர் ஹர் ஷேர்னு கொடுக்கலன்னா ஃபஸ்ட் மாடல் நேராக நீங்கள் டிடெக்ட் பண்ணால் போதுமானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to calculate Vimala's new ratio. So new ratio is equal to old ratio minus new ratio is the formula. Sacrificing ratio is the formula, So அப்படின்னா Vimala கேஸில் வரும்போது old ratio being 4/7 and minus அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 1/14. அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ 8 - 1 மாறிடுது. அப்போ 7/14 is the new ratio of Vimala. Similarly for Kamala case, Kamala's new ratio is equal to Kamalaவுக்கு 3/7 and how much she gives to Kamala இல்லைன்னா how much Vinitha acquires from her அப்படின்னு சொன்னாக்க அதே 1/14 தான். So is equal to 14 denominator. So 6 - 1 is equal to 5/14. அதே சமயத்தில் வினிதாவுக்கு எவ்வளோன்னு கொடுக்கல. போன இல்லஸ்ட்ரேஷனில் இன்கமிங் பார்ட்னருக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டா அதில் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ வாங்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அப்படி கொடுக்கல. வினிதா கெட்ஸ் 1/14 ஃப்ரம் விமலா அண்ட் அனதர் 1/14 ஃப்ரம் கமலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வினிதாவுக்கு விமலா கொடுத்ததையும் கமலா கொடுத்ததையும் ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் த நியூ ரேஷியோ ஆஃப் வினிதா. ஸோ இவர் கொடுத்தது 1/14, கமலா கொடுத்தது 1/14. அப்போ ஓவரால் டோட்டல் வந்து 2/14. இதெல்லாம் ஷார்ட் பண்ண வேண்டாம். 2/14 தான் 1/7 போட வேண்டாம். ஃபைனலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ விமலா, கமலா அண்ட் வினிதா. ஸோ தீஸ் ஆர் த 3 பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ரேஷியோஸ் வந்து 7/14 and 5/14 and finally 2/14. நியூமரேட்டர் டோட்டல் போட்டிங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் கிராஸ் செக். அப்படி வந்த பிறகு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக 7:5:2 எடுத்து எழுதிடலாம். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி 11th illustration now, exercise now. I am going to discuss the 12th case here. 12th case வரும்போது let's see here. Govind and Gopal are partners. In a firm sharing profits in the ratio of 5:4. So 12th case, Govind and Gopal are the partners. அவங்களுடைய P&L ratio 5:4 and they admitted Rahim as a partner. அவங்க யாரை அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரஹீமை அட்மிட் பண்ணுறாங்க. Govind surrenders okay, surrenders 2/9 of his share. So 2/9 of his share. முதல் எடுத்தோடனே கோவிந்தில் 2/9 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி எடுத்து வைங்க. அதுதான் நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஹிஸ் ஷேர்னு சொன்னால் முதல் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிடெக்ஷன். 2/9 of his share. கோபால் சரண்டர்ஸ் அதே மாதிரி கோபால் சரண்டர்ஸ் ஓகே சரண்டர்ஸ் 1/9 ஆஃப் ஹிஸ் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஃப் ஹிஸ் ஷேர் வரதுனால மொதல் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ சரண்டர் பண்ணுறாங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ கோவிந்த் சரண்டர் பண்ணுற வேல்யூ என்ன? சரண்டர் ஓகே சரண்டர்ஸ் தன்னுடையது 5/9 2/9 சரண்டர் பண்ணுறார் அப்படின்னா 10/81. அதே மாதிரி கோபால் எவ்வளோ சரண்டர் பண்ணுறாருன்னா கோபால் சரண்டர்ஸ் தன்னுடைய ஷேரான 4/9 1/9 ஆஃப் ஹிஸ் ஷேர்னு சொன்னால் மொதல் மல்டிப்ளிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ 4/81 இஸ் தி ஆன்சர். இப்போ கோவிந்த்ஸ் நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு of course new ratio is equal to old ratio minus sacrificing ratio. இந்த sacrificing ratio first கண்டுபிடிக்கிறோம். find out sacrificing ratio. அந்த sacrificing ratio கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் ப்ராசஸை நார்மல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ
கோவிந்தோடைய ஓல்ட் ரேஷியோ 5/9, அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னா 10/81 சாக்ரிஃபைஸ் பண்ணுறார். ஸோ அப்போ 81 45 minus 10 is equal to 35/81 is the answer for Govind. And now I am going to calculate the same way for Gopal. Gopal's new ratio is equal to, of course, 4/9 is the existing value. How much he surrenders for the incoming partner na 4/81 he surrenders, அப்படினா divided by 81, and 36 minus 4, 32 divided by 81. Now incoming partner Rahim's new share என்ன அப்படினு சொன்னாக்க, Rahim's new ratio என்ன, கோவிந்த் அண்ட் கோபால் என்ன கொடுக்குறாங்களோ அது அவனுக்கு வந்து சேரும். அது அவனுக்கு வந்து சேரும். கோவிந்த் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 10/81 கொடுக்குறார். அதே சமயத்தில் கோபால் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 4/81 கொடுக்குறார். ஸோ ஓவரால் he gets 14/81 rupees, 14/81 he gets. ஸோ ஃபைனல் ஆன்சர் வரும்போது 35/81 and 32 divided by 81 and 14/81. Sum up the numerators. If the numerator summation is equal to the denominator, almost your answer is correct. 77, 87, 87 and 80. 67, 77, 81. Correct. So our final answer will be 35:32:14. That's how you can write here. So we have completed the question number 12. Right? So next we will discuss 13th question.